கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து எங்களுக்கு சொல்லிய அமைக்கும் இந்த பெரிய வெள்ளி அன்று கூட தியானிக்கும்படியாய் கடவுள் தந்த இந்த லவோதிக்கேயா சபை குறித்து தியானித்து கடமைப்பட்டோம். 7 சபைகளில் கடைசி சபையான இந்த லவோதிக்கேயா குறித்து தான் தியானிக்க போகிறோம். இந்த சபை வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 22 வசனங்கள் முடிய குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிமுகம் இந்த சபையில் எப்படி இருக்குன்னா, இயேசு தன்னை 3 முக்கிய பெயர்களால் வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக ஆமீன் என்பவர், இவர் மாறாதவர் மற்றும் சத்தியமானவர் என்பதாகும். இரண்டாவதாக உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இந்த சபை தன்னை பற்றி தவறான மதிப்பீடு கொண்டிருந்த போதும் இயேசு அதன் மென்மையான நிலையை காண்பிக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்ற இந்த 3 காரியங்களை அறிமுகப்படுத்துகிறார். ஆமீன் என்பவர் உண்மை உள்ள சத்தியம் உள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிறவர். சபையின் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குன்னா, லவோதிக்கேயா சபை எந்த ஒரு நற்சான்றிதழும் பெறாத ஒரே சபையாகும். அதன் நிலை வெதுவெதுப்பானது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒரு லவோதிக்கேயா சபை தான் பார்த்தோன்னா, கர்த்தரிடம் அவர் எந்த சான்றிதழுமே இல்லாத ஒரு சபையாக குறிப்பிடப்படுகிறது. நம்ம எப்படி நேற்று பார்த்த இந்த பில்தேல்பியா சபை ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததோ, அதற்கு அப்படியே மாறாக இந்த லவோதிக்கேயா சபை ஒரு நற்சான்றிதழும் பெறாத ஒரு சபையாக குறிப்பிடப்படுகிறது. இது வெதுவெதுப்பான சபை என்று பெயரும் பெற்றுள்ளது. இங்கே குளிரும் அல்ல அனலும் அல்ல, அதாவது அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாகவும் இல்லை, அதே சமயம் உலகத்தோடு முழுமையாய் பிறந்திருக்கவும் இல்லை. நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆற்றில் ஒரு காலை சேற்றில் ஒரு காலை வைப்பாங்கன்னு. அந்த மாதிரி தான் அந்த சபையும். அவங்க ரொம்ப குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்காங்க. அதாவது இந்த குளிர் தேவனுக்காக அவங்க வைராக்கியமாகவும் இல்லை, அதே சமயம் உலகத்தோட காரியங்களையும் அவங்க விட்டு வரல. ரெண்டுத்துலையுமே சர்ச்சுக்கு வராங்க, கடமைக்கு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உலகத்துக்கூட போனாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பாவங்களை பண்ணுறாங்க. ஸோ இதனால் அதே சமயம் உலகத்தோடு அவங்க முழுமையாக பிரிந்திருக்கவில்லை. உலகத்தோடு பிரிஞ்சிருக்கிறதுனா உலகத்தோடு முழுமையாக விட்டுட்டு வெறும் கடவுள்கிட்ட மட்டும் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படி கிடையாது. மனதளவில் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை பற்றி கடவுள் பேசுகிறார். இது நம்ம கடவுளை முழுமையாக பற்றி கொண்டு இருக்கும்போது, நம்ம வெறும் சண்டே சர்ச்சுக்கு போகும்போதோ இல்லை மற்ற நேரங்களில் சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் கொண்டு உள்ளோம். அப்போ நம்ம அப்படியே கடவுளை தொழுவது, கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறது எப்படி நம்ம இருக்கோமோ, அதே சமயம் நம்ம வேலைக்கு போகிற மீதி நாட்களிலும் கூட இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். அந்த உலகத்தில் வாழும்போது அந்த பாவங்களை செய்யாமல் அந்த நேரத்திலையும் கூட தேவனை நம்மளோட இருதயத்தில் சுமந்து கொண்டு நடக்கணும். அதுதான் தேவன் இதை குறிப்பிடுகிறார். நான் சர்ச்சைக்கு வரும்போது உண்மையாக இருப்பேன், சர்ச்சை விட்டு வெளில வந்துட்டால் பாவம் செய்வேன் அப்படின்னு கிடையாது. நான் இந்த சூழ்நிலை நான் வேலை செய்கிற சூழ்நிலை அப்படி தான், நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி தான், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் போய்விடுவேன் அப்படி சொல்லுவது நிச்சயமாக கிடையாது. அதுதான் தேவனிக்க குறிப்பிடுகிறார். இந்த பக்கம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தேவன்கிட்டையும் வைராக்கியமாக இல்லாமல் தேவனோட அவரை தொழுவது, அவருக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அவருக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கணும் அர்த்தம் கிடையாது. மாறாக இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க பாவம் செய்யும்போது கூட நம்ம செய்யாமல் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பது தான் தேவனுக்கு வைராக்கியமாக இருப்பது என்ற பொருள். நம்ம இப்படி இந்த பெர்கமோ சபை சமரசம் செய்யும் சபையாக பார்த்தோம். காம்ப்ரமைசிங் சபை. கடவுள் விஷயத்தில் எல்லாத்தையும் ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. உலக காரியங்கள் தான் முக்கியம்னு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களுமே கடவுளுக்கு உலக காரியங்களுக்கு போகும்போது உலக காரியத்தோடு போயிட்டு, சண்டே வரும்போது சண்டே சர்ச்சு போகிறது அது ஒரு கடமையாக பார்த்தாங்களே தவிர கடவுளை இருதயத்தில்
சுமக்கல என்பதுதான் இருந்த அர்த்தம். அடுத்ததாக கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறார். வாந்தி பண்ணி போடுவேன். அந்த அறகுறை நிலையை வந்து இயேசு அருவருக்கிறார். அருகில் இருந்த ஹெரியோ சூடான நீர்களும் கொலேசியாயின் குளிர்ந்த நீர்களும் லவதிக்காவை உடையும் பொழுது வெதுவெதுப்பாக மாறுவதை குறிக்கிறது. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இயேசப்பா இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல், அதாவது என்னிடம் வைராக்கியமாகவும் இல்லாமல் எதுவும் வைராக்கியமும் இல்லாமல் உலகத்தில் வந்து பாவமும் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்ற ஒரு பெரிய ஒரு சாபத்தை வந்து இங்கே கொடுக்குறார் என்பதை பார்க்க முடிகிறது. சபையின் தவறான மதிப்பீடு மற்றும் கர்த்தரின் பார்வை பார்த்தோம்னா, சபையின் எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவர்கள் தங்களின் உலக பிரகாரமான செல்வத்தை கண்டு கர்வப்பட்டார்கள். அடுத்ததாக, ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறாய் என்று இயேசு அவர்களின் உண்மையான ஆவிக்குரிய ஏழ்மையை வந்து வெளிப்படுத்துகிறார். ஸோ சபையோட நிலைமை வந்து இப்படி தான் இருந்ததுதான். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப செல்வம் உள்ளவங்க, ஐஸ்வர்யம் உள்ளவங்க, எனக்கு எந்த குறையுமே இல்லை, நான் வந்து ரொம்ப செல்வமாக ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், உலக பிரகாரமான செல்வத்தை கண்டு அவங்க அப்படியே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்க எப்படி பார்த்தாருன்னா, நீங்கள் வந்து நிர்வாக்கியம் உள்ளவர்கள், தரித்திரங்கள், குருடங்கள், நிர்வாணியம் இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்குறாரு. அதில் வந்து அவங்க வெறும் தரித்திரர்களாக, நிர்வாணிகளாக, குருடர்களாக இருக்கிறாங்க என்பதை தேவன் இந்த இடத்துல உணர்த்துகிறார். இந்த குருடர்களாக இருக்கிறாங்க கடவுள் உணர்த்துறாங்கன்னா, இந்த லவுதிக்கு வந்து இந்த கண்ணுக்கு தேவைப்படுகிற பொருட்கள், அதாவது கண்ணுக்கு ஆயின்மெண்ட்டு, இந்த மாதிரி மருத்துவ குணங்கள், மூலிகைகள், ஹர்ப்ஸ் எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்குற ஒரு நாடாக இருக்குதான். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான்கள். ஸோ அதை மனதில் வச்சு தான் வந்து தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் அப்படியெல்லாம் கொடுத்தா கூட உங்கள் கண்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்து நீங்கள் மற்ற கண்களை குணப்படுத்தினா நீங்கள் குருடராக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தான் தேவன் சொல்லுகிறது பார்க்க முடிகிறது. கர்த்தர் என்ன தீர்ப்பை உங்களுக்கு வழங்குறாருன்னு பார்த்தோன்னா, 3 ஆலோசனைகளை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதாவது, நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன், உலக செல்வத்தை விட மேலானது விசுவாசம். எப்படி ஒரு பொண்ணுக்கு புடமிட்டப்பட்டால் தான் அது பொண்ணாக மாறுமோ, அதே போல் உலக செல்வத்தை விட்டு துன்பப்பட்டு புடமிடப்படுவதன் மூலமாக தான் உண்மையான விசுவாசம் பிறக்கும்னு சொல்கிறாரு. வெண் வஸ்திரங்கள், பாவம் மற்றும் உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு நிர்வாணத்தை மறைக்க கிறிஸ்து வழங்கும் நீதி. வெண் வஸ்திரம் என்னன்னா, அது வந்து ஒரு பரிசுத்தமான ஆடை. அதாவது இந்த உலக பாவத்தோடு சமரசம் செய்வதை விட்டு அதை வெறுத்து ஒதுங்கி தேவனுக்காக வாழும்போது கொடுக்கப்படுகிற நீதியின் வஸ்திரம். கலிக்கம் இந்த சுவாதிக மருத்துவ கல்லூரிகளுக்கு புகழ் பெற்றது. ஆனால் அவர்களுக்கு ஆவிக்குரிய பார்வை தேவைப்பட்டது. இவங்க வந்து மருத்துவ ரீதியும், அதாவது இந்த கண்கள் இதெல்லாம் வந்து இந்த மருத்துவ ரீதிகள், ஹர்ப்ஸ், மூலிகைகள் எல்லாம் கொடுக்கறது இவங்க வல்லவர்களாக இருந்தார். ஆனால் இவர்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையே செத்ததாக தான் இருந்தது. அதற்கு வந்து இவங்களுக்கு பார்வை தேவைப்பட்டது. அதற்கான பார்வை, ஆவிக்குரிய பார்வை தேவை. உலக பிரகாரமான பார்வைக்கு வந்து இவங்க மூலிகைகள் கொடுத்து கொண்டு இருந்தாலும் தங்களோட ஆவிக்குரிய பார்வைக்கு வந்து அவங்க குருடர்களாக இருக்காங்க. அதுக்கான பார்வை தேவை என்பது தான் இது குறிப்பிடுகிறது. அன்பின் அழைப்பும் வாக்குதத்தமும் பார்த்தோன்னா, கதவை தட்டுகிறேன், இயேசப்பா சொல்கிறாரு, ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இந்த சபையை நோக்கி இயேசு விடுக்கும் தனிப்பட்ட அழைப்பு. எவர் கதவை திறக்கிறாரோ அவரோடு அவர் போஜனம் செய்வார். ஆமாம், கடவுள் வந்து எவ்வளோ பாவங்கள் நிறைந்து இவ்வளோ இது பண்ணியும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அதாவது, நான் கதவை தட்டுறேன்னு சொல்கிறாரு. நான் கதவை தட்டுறேன், ஆனால் நீங்கள் யாருமே திறக்கல. யார் ஒருவன் வந்து அதை திறக்கிறானோ அவனோடு நான் போஜனம் செய்வேன் என்ற ஒரு அழகிய வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வந்து கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என்ற மேலான வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. தேவன் நம்ம இரக்க குணம் உள்ள தேவன். அவர் வந்து ஒரு இலகிய
மனம் உள்ள தேவன். என்ன பாவம், எப்படிப்பட்ட பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும் நம்ம மன்னிச்சிடுங்க. நம்ம மனம் திரும்பும் பொழுது கடவுள் நம்ம காண கொடுக்குற ஆசீர்வாதங்கள் பெரியதாக இருக்கும். அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். நீ இவ்வளோ பாவம் பண்ணல, நான் இவ்வளோ ஆசீர்வாதம்லாம் உனக்கு தர மாட்டேன், நீ மனம் மாறினாலும் நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மனம் எப்போ மாறுவீங்கன்னு கடவுள் காத்திருப்பார். நீங்கள் மனம் மாறுவதற்கு முன்பே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வந்து தேவன் குறித்து வைத்திருப்பார். நீங்கள் எப்போ மனம் மாறுவீங்கன்னு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் அது செய்த உடனே வந்து தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முழுமையாக தருவார். அப்படிதான் இந்த லவோதிக்கேயா சபைக்கும் அவர் ஆசீர்வாதங்களே கொடுக்குறார். அவர் வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த லவோதிக்கேயா சபை கடைசி கால திருச்சபைக்கு ஒரு எச்சரிக்கையாக உள்ளதான். ஆவிக்குரிய மந்த நிலையை மற்றும் உலக பெருமைகளை தவிர்த்து கிறிஸ்துவக்காக அலையாய் இருக்க சபையின் சரித்திரம் நம்மை தூண்டுகிறதாமா. இது வந்து இந்த கடைசி கால இந்த சபைகளுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கும். தங்களுக்கு உள்ள செல்வங்களுக்கு இந்த சபைங்கிறது நம்ம வெறும் நம்ம பில்டிங்காக பார்க்கக்கூடாது. நம்மளுடைய சபைகளை மாத்திரம், சர்ச்சஸை மாத்திரம் கிடையாது. ஈச் இண்டிவிஜுவல் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட சபைகள் தான், கிறிஸ்துவுக்காக உருவாக்கப்பட்ட சபைகள் தான். ஸோ இது நம்மளையும் வந்து குறிக்கிறது. இந்த உலகத்தரமான செல்வத்துக்கும் இந்த உலகத்தரமான காரியங்களுக்கும் நம்மளை நாம் அடிமையாக்கி கொண்டு இருக்கிறோம். இது வந்து வெறும் பணமோ வெறும் பொருளில் மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்தோட பாவங்கள், இந்த உலகத்தோட மற்ற காரியங்களோடு வந்து நம்ம ஒத்து போய் அதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதுதான் தேவன் வருத்தத்தோடு வந்து குறிப்பிடுகிறார். அப்படி நம்ம செய்யும் போது தேவனிடத்தில் வந்து நம்மளால் நிலையாக இருக்க முடியல. நம்ம ஒரு வெதுவெதுப்புள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அந்த வெதுவெதுப்பான சூழ்நிலையை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்னா கிறிஸ்துவுக்குள்ள அனலாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அனல் வந்து வெறும் சர்ச்சில் இருக்கும்போது தான் வருது. ஆனால் அதை விட்டு வெளியில் வந்துட்டு கடவுளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த ஜெபிக்கிற ஜெபத்தப்போ நம்ம அப்படியே அனலாக இருக்கும் கடவுள்கிட்ட. ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெகுலர் லைஃப்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பாவத்தோடு பாவமாக நம்மளும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறோம். அதை தான் தேவன் இங்கே எச்சரிக்கிறார். அந்த பாவத்தின் மத்தியிலும் நம்ம அனலாக இருக்கணும். அப்படி நம்ம அனலாக இருக்கும் போது தான் அந்த பாவம் நம்மளை நெருங்காது, நம்மளும் அந்த பாவத்தை நெருங்க மாட்டோம். ஸோ அதனால தான் தேவன் நம்ம எப்பொழுதுமே அவருக்குள்ளே அனலாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேவன் நம்ம ஜெபிக்கும் போது எப்பா எங்கள் இருதயத்தில் இருங்க நித்தம் உங்களோட பிரசனத்தை நான் உணரணும்னு ஜெபிக்கணும். அப்படியா நம்ம சூழ்நிலைகளுக்குள்ளே உலகத்துக்குள்ளே போகும்போதும் கூட நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது நம்ம அனலாக இருக்கணும். நம்ம கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறார், நம்ம கண் நோக்குகிறார், நம்ம இருதயத்தில் எப்போவுமே அவர் இருக்கிறார் என்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அனலாக இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த பாவங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். தேவன் இருக்கிறார், தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை வந்து நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். இவன் ஜெபம் பண்ணுறான், இவன் பைபிள் படிக்கிறான், இவன் சர்ச்சுக்கு போகிறான், ஆனால் இவன் பண்ணுற வேலையை பார்த்தியா, மற்ற நாட்கள் இவன் பண்ணுற வேலையை பார்த்தியா அப்படின்னு வந்து யாரும் நம்மளை கொடை கொடுக்கூடாது. அப்படி சொல்வதன் மூலமாக அவங்க நம்மளை மாத்திரம் இல்லை, தேவனையுமே வந்து தூஷிக்கக்கூடும், தேவனையுமே வந்து தப்பாக பேசக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம தேவனுக்காக நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடாது. நம்மளுக்காக அவர் பாடுபட்ட நாள் இது. நம்மளுக்காக 40 சவுக்கடிகளை பட்டு நிந்தைகளை அனுபவித்து அவமானப்பட்டு அவர் முகத்தில் காவி துப்புனாங்களெல்லாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு அவமானங்களையும் நிந்தைகளையும் வந்து அவர் நமக்காக தான் நமக்காக வந்து அவர் சொன்னார், நமக்காக அதை தாங்கி கொண்டார். நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக தான் நம்ம நித்தியமாக நம்ம இப்போ சந்தோஷமாக நிம்மதியாக இந்த இடத்துல வாழறோன்னா அதுக்கு காரணம் அன்று அவர் அனுபவித்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அனுபவித்த பாடுகளின் நிமித்தமாக தான் நம்ம இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர் நமக்காக அனுபவித்த பாடுகளும் அதிகளும் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளோ நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் அவர் அனுபவித்தார் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் 1% கூட நம்மளால் பண்ணவே முடியாது, 1% கூட நம்மளால் பண்ண முடியாது. அவர் அதை திருப்பி கேட்கவும் இல்லை, மாறாக நம்ம அன்பை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்குறார், நம்மளுடைய விசுவாசத்தை மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவ சூழ்நிலைகளை போய் அவர் ஒவ்வொரு முறையும் அந்த பாவத்தை நிமித்தம் அவரை க்ரூசிஃபை பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படி நம்ம பண்ணாமல் அவர் அனுபவித்த பாடுகளை நினைவு கூறும் இந்த நாளில் நாமும் அதை நினைவு கூர்ந்து ஒரு முடிவை எடுப்போம். இனி வந்து
நான் வெதுவெதுப்பாக இல்லாமல் கர்த்தரில் எப்பொழுதும் அனலாய் எப்பொழுதும் அவருடைய நிலையில அவருடைய மகிமைப்படும்படியாய் நான் அனலாய் இருப்பேன், நிலைத்திருப்பேன் என்று ஒரு வாக்குறுதி இருக்கும். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நாளில் கூட அப்பா நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறும் நாளில் கூட அப்பா நீர் இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து தியானிக்கும்படியாய் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகள் அப்பா அவைகள் கொஞ்சம் அல்ல அப்பா. நீர் எங்களுக்காக எவ்வளவாய் கஷ்டப்பட்டீங்க அப்பா. ஆனால் ராஜா அப்பா அதற்கு நாங்கள் திருப்பி இன்னும் செய்ய முடியாதப்பா. எது செய்தாலும் அதுக்கு ஈடாகாது ராஜா. மாறாக நாங்கள் உங்களுடைய அப்பா உன் மீது நாங்கள் அன்பா இருக்கும்படியா எங்களை நீ தயவு போடுங்க ராஜா. அப்பா இந்த சபையை போல உலக காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் நாங்கள் வெதுவெதுப்பா இல்லாமல் எப்பொழுதும் என் தேவனில் அனலா இருக்கும்படியாய் அப்பா உங்களோட பரிசுத்த நாமத்தை சுமந்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் அனலா இருக்கும்படியா எங்களை நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்படி இருப்பதன் மூலமாய் உமக்கு சித்தமானதை செய்யவும் உமக்கு பிரியமானதை செய்யவும் எங்களை நீர் வழி நடத்துங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை சித்தமில்லாத காரியத்தை எண்ணத்தின் அளவும் சிந்திக்காதபடி எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்படியா நீர் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி 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 அப்பா. இந்த உலகத்தோடு நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாதபடி இந்த உலகத்தின் பாவத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தாதபடி எப்பொழுதுமே உண்மையில் அனலாக இருந்து உண்மை சுமக்கிற பிள்ளைகளாய் உமக்கு பிரியமாய்தான் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாய் ஆலோசனை அப்பா உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்களை ஆலோசித்து எங்களை எச்சரித்து வழி நடத்துங்க. அந்த ஆலோசனையும் எச்சரிக்கையும் நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நடத்துங்கப்பா. நீரே எங்கள் ஒவ்வொருத்தரோடு எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே.